ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். இல்லை சார், திமுக சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அடுத்து தேர்தல் வந்தால் தாவேக ஆட்சி அகலும்னு பாசிபிளான விஷயமா? இல்லை, அடுத்த தேர்தல் வந்தா அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, இன்னும் 6 மாதம் கூட தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசினாரு. அதுக்கு நிறைய பேர் விமர்சனங்கள்ல முன் வச்சாங்க. அதனால இப்போ என்ன சொல்றாரு, தேர்தல் வரும்பொழுது ஆட்சி அகலும், நிறைய பேர் கேட்குறாங்க, அதுக்குள்ள அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது வந்து இந்த ஆட்சியினுடைய போக்கு வந்து தேர்தல் வரும்பொழுது மக்கள் வந்து எதிராக தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்ற காரணங்கள் சார் சொன்ன மாதிரி நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அடுக்கிறாரு. சேலத்தில், சென்னையில், ஸ்ரீவைகுண்டம் எல்லாமே சொல்றாரு. சார் பேசும்போது சொன்னார், 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு, ஆனால் அதுக்குள்ளார விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 6 மாதம் டைம்ன்றது வந்து அது வந்து நீண்ட காலமாக தமிழ்நாடு அரசியலில் ஒரு புது அரசு வரும்போது 6 மாதம் டைம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பல ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்காது, இப்போ புதுசு கிடையாது. ஆனால் புதிய விஷயங்கள் கொண்டு வர்றதுக்கு தான் அந்த டைம், புதிய ஸ்கீம் வர்றதுக்கோ புதிய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறதுக்கோ தான் அந்த டைமே தவிர உள்ளதை கெடுக்கிறதுக்கு வந்து அந்த டைமை யாரும் கொடுக்க மாட்டாங்க. உள்ள நிர்வாகத்தை, இப்போ மின்சார பிரச்சனை இருக்குது, எல்லா மக்களும் போராடுறாங்க, ஈசிஆரில் போராடுறாங்க, அம்பத்தூரில் போராடுறாங்க, கடலூர் மாவட்டத்தில் போராடுறாங்க, எல்லா இடங்கள்லையும் மின்சார பிரச்சனை வருது, தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் வருது. இப்போ வந்து ஏற்கனவே நல்லா இருந்தது, இப்போ வந்து வரல, இப்போ அதனால மக்கள் போராடுறாங்க. அதை வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க கேட்க தான் செய்வாங்க. கூட்டணி கட்சியில் எப்படி இந்த ஆட்சி அகற்ற முடியும்னு கேட்குறேன். இல்லை, ஆட்சி வந்து தேர்தல் வரும்போதுன்னு சொல்றாரு. இப்போ நீங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு, தேர்தல் ஆட்சி அகற்றி கொண்டு யார் வருவாங்க, திமுக வரும்னு சொல்றாரு. திமுக தலைவர் சொன்னாருன்னா திமுக வரும் தாங்க சொல்லுவாரு. இப்போ இந்த பக்கம் அதிமுக இருக்குல்ல, பலமா இருக்குல்ல, அதிமுக பலமா இருந்தா அதிமுக வந்துட்டு போகுது, அதுல என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்தல் வந்தால் தாவேக ஆட்சி அகலும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்போ அது வந்து இந்த மின்சார பிரச்சனையை வந்து மற்றவங்க மட்டும் பேசல, கூட்டணி கட்சியா இருக்கிற சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் அவங்க என்ன பேசினாங்க, திடீர்னு வருது, திடீர்னு போயிடுது, வருது போகுது, ரொம்ப நேரம் வரமாட்டேங்குது, அப்புறம் கொஞ்ச நேரம் வருது அப்படின்னு நகைச்சுவையா பேசுறாரு. அப்போ அதுக்காக போராட்டங்கள் கூட அவங்க பண்றாங்க, கூட்டங்கள்ல பேசுறாங்க. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய வைகோ என்ன சொல்றாரு, விஜயுடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியா இருக்குன்னு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய வைகோ சொல்றாரு. திமுக கூட்டணியில இருக்கிறாங்க, பெயரளவுக்கு இருக்காங்க, அவ்வளவுதான். அது பெயரளவுக்கு இல்ல, நச்சிப்பாம்புன்னு ஒருத்தர் பேசுறாரு, கூட்டணில இருந்து வெளியே போறாங்க அப்படின்னா அது அவங்க தான் அறிவிக்கணும், அவங்க இருக்கிறாங்க ஏன் பேசுறாங்க அப்படின்றத அவங்க தான் சொல்லணும், அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க. ஆனால் ஒரு கூட்டணி தர்மப்படி, இப்போ நீங்களே சொல்லுங்க, கூட்டணியில இருந்துகிட்டு நச்சிப்பாம்புன்னு பேசுறது, இன்னொரு கட்சியை வந்து ஆதரிக்கிறது, இதெல்லாம் சரியான போக்கா அரசியல்? நீங்க வந்து அவங்க செய்யறது சரியா தப்பா அப்படின்னு நீங்க பொதுமக்கள்கிட்ட நீங்க கேளுங்க. பிடிச்சா இருக்கணும், பிடிக்கலன்னா வெளியே போயிட்டு விமர்சிக்கணும். உள்ள இருந்து போக முடியாத மதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தாங்க உள்ள, எம்எல்ஏக்கள் தான் உள்ள இருக்காங்க. கட்சி வெளியே போறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவங்களுடைய ஒரு எம்எல்ஏ இழக்கிறாங்கல்ல, எப்படி எம்எல்ஏ உதயசூரியன் சின்னத்துல எல்லாம் போட்டியிட சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏக்கள் தாங்க இருக்க போறாங்க, அதுல என்னங்க பிரச்சனை வர போகுது? வெளியே போயிட்டு விமர்சிக்க வேண்டியதானாங்க. இந்த கட்சியில இருந்து வெளில போனா அவருடைய எம்எல்ஏ பதவி போயிரும்ல. அவங்க ஏங்க வெளியே வர போறாங்க? அவங்க அப்படிதான் எம்எல்ஏ திமுக தான் இருக்கணும். ஆமா, அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, கூட்டணியில இல்ல அப்படினா இல்ல, இப்ப நீங்க பாயிண்ட்க்கு வரீங்க. அப்படினா என்ன சொல்றீங்க, உதயசூரியன்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ திமுக இருந்து வெளில போயிரக்கூடாது, அப்படினா ரிசைன் பண்ண சொல்லுங்க. என்னங்க பெரிய விஷயம்? நீங்க வந்து நான் தமிழ்நாட்டோட உரிமை அப்ப லாக் பண்ணி வச்சிருக்கீங்க மதிமுகவை. இல்லங்க, ரிசைன் பண்ண சொல்லுங்க. வச்சிருக்காங்கன்னா அவங்க தான் கேட்கணும். நீங்க இவங்க வந்து இவ்வளவு பிரச்சனை சொல்றாங்க, நச்சிப்பாம்புன்னு சொல்றாங்க, வேற என்ன சொன்னாங்க, டிவிக்கு ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு நாங்க அந்த நச்சிப்பாம்போடு இருக்க மாட்டோம், அந்த சிம்பல்ல இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மக்களை போய் சந்திக்கிறது தான் முறையானது. இப்போ அதிமுக பண்ணியிருக்காங்கல்ல, அதான் பாவலன் சார் சொன்னாங்கல்ல, கூட்டணி கட்சிகளுக்குலாம் ஒரு நெருக்கடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான நெருக்கடியே கொடுக்கப்பட்டிருக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க பேசுறீங்க இல்லைங்களா, அதை வந்து அந்த கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா ரிசைன் பண்றது நல்லது. இப்போ ஒரு 4-5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருது, அதோட சேர்ந்து இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு போகுது, அதுதானே நியாயமானது. வைகோ இவ்வளவு சொல்றாரு, ஆனா டிவிகே கவர்மெண்ட் நல்லா இருக்கு, டிவிகே கவர்மெண்ட் நல்லா இருக்கு, மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு மதிமுக தலைவர்கள் சொல்றாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட தான் போய் நீங்க ரிசைன் பண்ணிட்டு போய் நிக்கணும். இடைத்தேர்தல் வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இப்போ அது செய்யாம நீங்க வந்து உள்ள இருந்துகிட்டு விமர்சிக்கிறது கூட்டணி தர்மப்படி சரி கிடையாது, அவ்வளவுதான்.
அந்த மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பிஜேபி விமர்சிச்சா அப்படி இருக்கும், இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க காங்கிரஸ் விமர்சிச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி பண்றது வந்து சரி கிடையாது. உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா வெளியே போறது தான் நல்லது. இல்லை, இந்தியா கூட்டணியிலிருந்து விசிகா காங்கிரஸ் விமர்சிச்சாங்க இந்தியா கூட்டணி கூட்டத்தில். அதே மாதிரி திமுக கூட்டணியில இருந்துட்டு என்ன பண்றாங்க, தாவேகாவை பாராட்டுறாங்க. பாராட்டிட்டோம். காங்கிரஸ் செய்வது சரியில்லை அப்படின்னு விசிகா சொன்னாங்க. கவர்மெண்ட்டை பாராட்டட்டும், இது பண்றாதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கும்பொழுது சரி, மதிமுக பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. வேற ஏதாவது கேளுங்க. இல்ல, அவங்க தாவேகாவை பாராட்டினாங்க, அதனால சொல்றேன். வைகோ அவர்கள் தாவேகாவை பாராட்டினாங்க, அதனால தான் கேட்டேன் நான். பாராட்டட்டும், எனக்கு அது கருத்து இல்லைங்க. அதுல கருத்து எனக்கு சொல்றது திராவிட இயக்கத்தினுடைய என்னோட கருத்து ஒண்ணுதான். அவங்க ரிசைன்மென்ட் வெளில போறோம் பார்ட்டி அப்படிங்கறத தாண்டி திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மூத்த தலைவரா பார்க்கணும்ல வைகோவை. மூத்த தலைவர் தான். ஆமா, அவர் தானே தாவேகாவை பாராட்டி இருக்கிறார். பாராட்டும். அது என்னங்க, எனக்கு அதுல என்ன பிரச்சனை? அது பிரச்சனையே கிடையாது. நான் என் கருத்து நீங்க கேட்டீங்க. உள்ள இருக்கும் போது நீங்க அப்படி செய்யறது சரி கிடையாது. அப்படிதான் செய்யணும் அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு வெளியில போயிட்டு மக்கள்கிட்ட நீங்க நிக்கணும். அவ்வளவுதான் என் கருத்து இதுல. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான கூட்டணி பலங்கள் இல்லாமல் தாவேகாவை எப்படி திமுகவில் எதிர்க்க முடியும் வரும் தேர்தலில்? தாவேகா எதிர்த்த மாதிரி எதிர்க்க வேண்டியதான். தாவேகா திமுக எதிர்த்தாங்களா? தனியார் நின்று தானே எதிர்த்தாங்க. அவங்கள்ட்ட பெரிய ஜென்சி சப்போர்ட் இருந்துச்சு. அது மாதிரி திமுக உருவாக்கி எதிர்க்கணும். கூட்டணி இல்லை, நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமுக கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் எதிர்க்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இல்லை, டிவிகே எப்படி திமுகவை எதிர்த்தார்களோ அதே மாதிரி திமுக டிவிகே எதிர்க்க வேண்டியதான். அவங்க என்னென்ன பண்ணாங்க, எப்படி இளைஞர்களை சேர்த்தாங்க, என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினாங்களோ அதே வழிமுறைகளை இவங்களும் பின்பற்ற வேண்டியதான். அதே வகையில எதிர்க்க வேண்டியதான். கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் பின்பற்றுவாங்க. இப்ப தாவேகா ஆட்சி அகற்றணும்னா திமுக என்ன வழிவகைகளை எல்லாம் பின்பற்றணும், என்ன மாதிரியான அரசியல் செய்யணும்? டிவிகே என்னென்ன பண்ணாங்களோ அதே பண்ண வேண்டியதான். டிவிகே வந்து என்னென்ன பேசினாங்க, மன்னர் ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு பேசினாங்க, போதைப் பொருள்களை ஒழிப்போம்னு பேசினாங்க, லஞ்ச ஊழல்களை ஒழிப்போம்னு சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் நம்பிக்கை வச்சு தானே மக்கள் வாக்களிச்சாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு மக்களுக்கு அது மேலே நம்பிக்கை போயிடும். சில வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதிகள். அதெல்லாம் அவங்களால செய்ய முடியல அப்படின்னா மக்களுக்கு நம்பிக்கை போயிட போகுது. அப்போ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. அவங்க எந்த தொழில்நுட்பத்தில் போனாங்களோ அதே தொழில்நுட்பத்தில் போய் யார் ஓட்டு போட்டாங்களோ அந்த மக்களை ரீச் அவுட் பண்ணணும். அவ்வளோதான். ஒன்றும் பெரிய கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்றது டிவிக்கே தேவை. நீங்கள் மதம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, பணம் தேவையில்லை அப்படின்றத மட்டும் இந்த தேர்தல் சொல்லலை. கூட்டணி கட்சிகளும் தேவையில்லைன்றது தான் இந்த தேர்தல் சொல்லியிருக்காங்க. இப்போ டிவிகேக்கு வந்து போஸ்ட்போல் அலையன்ஸே தான் உதவி இருக்கே தவிர அவர்கள் வாங்கின அந்த 1,75,00,000 ஓட்டுக்கு வந்து அலையன்ஸ் உதவல. இப்போ அதே திமுக அதே வழிமுறையை பின்பற்றலாம் பிரச்சாரத்தில். சரி சார், இப்போ ஜென்சி அப்படிங்கிறது விஜய் பக்கம் இருக்காங்களா, அவங்க டேர்ன் அவுட் ஆயிடுவாங்களா? இல்லை, அது இவங்க எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதாவது திமுக வந்து 75 ஆண்டு மன்னராட்சி அகற்றுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் தானே, அதை இப்போ இங்கே செய்ய முடியாது. அதில் மாற்றங்கள் கொண்டு காங்கிரஸ்ல இருந்து டிவிகே செய்யலாம். மன்னராட்சி அகற்றதை வந்து காங்கிரஸ்ல இருந்து செய்யலாம். காங்கிரஸ்ல வந்து மன்னராட்சி கிடையாதா? அதாவது அதான் சொல்றாங்கல்ல, பேசும்பொழுது எது எதெல்லாம் அவர்கள் முரண்பாடாக பேசினாங்க அப்படின்றது வந்து இப்போ உள்ள இருந்துட்டு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எது எதெல்லாம் இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் வந்து திருச்சியில் பேசும்போது நான் அந்த கூட்டத்தை கேட்டேன். ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி விஜய் விமர்சனம் பண்ணார். விஜய் என்ன பண்ணார், மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ நடைமுறை அரசியலில் என்னவா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸில் இப்போ அடுத்த தேர்தல் 29 தேர்தல் மன்னராட்சியாக பிஜேபி கேட்பாங்க. இப்போ ஒரே குடும்ப ஆட்சி செய்ய போகுது. காங்கிரஸ்ல மல்லிகார்ஜுன கார்கே தானே தலைவர். இதுல எங்க குடும்ப ஆட்சி நீங்க சொல்ல போறீங்க? மல்லிகார்ஜுனே தான் தலைவர். ஆனா பிஜேபி தான் சொல்றாங்க குடும்ப ஆட்சின்னு. வந்து சோனியா காந்தி இருக்காங்க, பிஜேபி எதிர்க்கட்சி விமர்சிக்கிறாங்க. பிஜேபி காங்கிரஸ் விமர்சிக்கிறது வேற. ஆனா நம்ம நடைமுறையில பார்க்கும் தலைவர் யாரு? மல்லிகார்ஜுன கார்கே தானே இதா இருக்காரு, காங்கிரஸ் கட்சியின் தலைவரா. எதிர்க்கட்சி தலைவரா யார் இருக்காரு? ராகுல் காந்தி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிங்கிறதுக்கு தானே. இப்போ இங்கேயும் தலைவர் இங்கே மு.க. ஸ்டாலின் தானே இருக்காரு. சரி, ஓகே. எல்லரசன் சார். இல்லை, தோல்வியின் விரக்தி அப்படின்றதும் மற்ற ரெண்டும் சேர்த்திங்கனாலும் 50% சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயுமே கிட்டத்தட்ட 50% ரெண்டுலேயுமே வந்து அவங்க போட்டிருக்க இதுபடி கருத்துப்படி நானும் அதில் உடன்படுறேன். ஒன்று வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அவர்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும், அடுத்த தடவை வரும்போது நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆட்சியின் மீதான அதிருப்தி அது வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆட்சி வந்த இந்த 1 மாதத்துல இருந்து
தொடர்ந்து குற்ற சம்பவங்களும், மின்வெட்டு பிரச்சனைகள், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. பாசிட்டிவான சம்பவங்கள், பெரிய ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, பெரிய அளவுக்கு ஒரு இன்டர்வென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவும் தெரியல. அதனால தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது, ஆட்சியினுடைய தோல்வி, ரெண்டுமே சேர்ந்து தான் 50-50 கரெக்டாக